Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard social science subject la annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questions அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Unit 1 Evolution of Humans and Society Prehistoric Period. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन discuss how the age of speculation made humans become conscious and knowledgeable. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन list out the features of megalithic burial types. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answer all the questions given under each caption கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन the history of humans is closely related to the history of the earth. elucidate ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நிச்சயமா இந்த क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 ancient civilizations. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ஸ்டேட் தி salient features of the cigarettes. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ஹம்முராபி கோட் இஸ் an important legal document. எக்ஸ்பிளைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन to what extent is the Chinese influence reflected in the fields of philosophy and literature. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन write about the hidden treasure of Indus civilization. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 early Tamil society and culture. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 51 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस briefly. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन archaeological sites provide evidence of past history. discuss ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन agriculture was one of the main sources of subsistence in Sangam age. give reasons. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन overseas interactions brought glory to ancient Tamilagam. give examples in support. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन indicate how the industries and crafts of Sangam age contribute to their economy. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 intellectual awakening and socio political changes. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் அபௌட் ஹீனாயானா அண்ட் மகாயானா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எலாபரேட் தி டெர்ம் ட்ரைரத்னாஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन what does the edict of Kalinga convey. next பாத்தீங்கன்னா fifth question highlight the steps taken by Ashoka to spread Buddhism. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question discuss the 5 cardinal principles of Confucius. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question compare and contrast the principles of Jainism and Buddhism. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ரெண்டும் ஒரு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். யூனிட் 5 the classical world. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 75 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க.
இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் attempt and account of slavery in Rome ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் highlight the main contribution of Constantine ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் write about Saint Sophia Cathedral இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் write about India's position during classical position ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 the middle ages இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி கிரேட் வால் ஆஃப் சைனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இம்பாக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். இந்த ரெண்டையும் மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் who were the Mongols how did they rule China ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மீடியவல் இந்தியா from the Cholas to the Mughals இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபௌட் தி military expeditions of மாலிக் கஃபூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் தி two natural advantages that India had in cotton weaving ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் what were the factors which facilitated urbanization. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் what is sericulture ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இன் மீடியவல் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் Chola period was the enterprising period in the history of Tamil Nadu elucidate ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 the beginning of the modern age இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் a short note on the impact of renaissance ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் a brief note on counter reformation இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமைன் தி அவுட்கம் ஆஃப் தி ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 9 the age of revolutions இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 128 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபௌட் தி குவாக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பாஸ்டன் டீ பார்ட்டி இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் அட்டெம்ப்ட் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் செப்டம்பர் மசாரிஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி காம்போசிஷன் ஆஃப் 3 estates ஆஃப் பிரான்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் what was the background for the storming of Bastille prison ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் what were the taxes the peasants had to pay in France on the eve of revolution இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹைலைட் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் French philosophers to the revolution of 1789 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 10 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 140 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அக்கவுண்ட் ஃபார் அர்பனைசேஷன் இன் இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின்
attempt a note on Haymarket Mazari இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, what do you know about Louis Renault ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, highlight any two important results of industrial revolution ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், what were the effects of industrial revolution of England on India ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நிச்சயமா இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 11 colonialism in Asia and Africa. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 152 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், distinguish between colonialism and imperialism ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது நம்ம எக்ஸாம்ல நிச்சயமா வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ரைட் a note on Zulu tribe இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், கர்னல் பென்னிக்விக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், explain home charges இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த எகனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த process of colonization in Africa இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின் ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 லித்தோஸ்பியர் ஃபர்ஸ்ட் எண்டோஜெனடிக் ப்ராசஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் brief கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a brief note on the various spheres of the earth ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் plate tectonics இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் சுனாமி அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் an earthquake and how it occurs ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், ரைட் about the Pacific ring of fire ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சியால் floats over Sima ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், igneous rocks are also called primary rocks or mother rocks ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், core and crust ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், divergent and convergent boundaries ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், primary waves and secondary waves இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ரைட் ஆன்சர்ஸ் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், describe the structure of the earth ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், how are volcanoes classified based on the periodicity of their eruptions ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ரைட் about the effects of volcanoes இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 லித்தோஸ்பியர் செகண்ட் எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் brief கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் வெதரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் ஆக்ஸ்பவுல் லேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் எனி forecast topographical areas found in India ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை a hanging valley ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், டிஃபைன் மொரைன் ட்ரம்லின் எஸ்கர் இந்த மூணுல இருந்து ஒன்னு மாதிரி கேட்டே இருக்காங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின், மென்ஷன் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம்டு பை விண்ட் எரோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
chemical weathering is predominant in hot and humid zones. ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question, wind can possibly erode the rocks from all sides. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா Roman letter 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question physical and chemical weathering ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question stalactite and stalagmite ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா sixth question spit and bar ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. So இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா Roman letter 7 answer in paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question write a note on weathering, classify and explain ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா third question what is a glacier, explain types ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா fourth question describe the depositional work of winds ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் first question, third question, fourth question இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन நம்ம எக்ஸாம் வந்துரும். So இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 அட்மாஸ்பியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் அட்மாஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन மென்ஷன் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி கிளைமேட், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ அதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन how are clouds formed ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா 8th question what are the different types of rainfall. 9th question write short notes on drizzle, rain, sleet, snow, heat. இந்த அஞ்சுல இருந்து நிச்சயமா ஏதாவது ஒன்னு கேட்டுறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா 10th question how are cyclones classified. இந்த லெசனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चनமே important question தான், நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது. சோ இது எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4 give reason கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question cyclones cause huge loss of life and property ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question fog is dangerous for traffic ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question convection rainfall is also called 4 o'clock rain ரொம்ப important question, நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5 distinguish between the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question weather and climate ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question land breeze and sea breeze. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question windward side and leeward side. இந்த மூணுல இருந்து நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 கொடுத்திருக்காங்க paragraph question. இதுல பாத்தீங்கன்னா first question write a paragraph about the structure of the atmosphere ரொம்ப important question. next second question explain the different types of permanent winds. third question how are clouds classified, explain them. next பாத்தீங்கன்னா fifth question explain the different forms of precipitation. paragraph questions பொறுத்த வரைக்கும் இந்த 4 क्वेश्चनல இருந்து நிச்சயமா நமக்கு 1 or 2 क्वेश्चन எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 4ஐயும் நீங்க அவாய்ட் பண்ணாம படிச்சுக்கங்க. யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 200 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what do you mean by the term hydrosphere ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what is hydrological cycle ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what are the factors that generate the ocean currents ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question write a brief note on sea waves ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் question continental shelf provides good fishing ground ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 distinguish the following கொடுத்திருக்காங்க. இதுல first question spring tide and neap tide ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question abyssal plains and ocean deeps, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 answer in a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question write a note on continental shelf and continental slope ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what do you mean by ocean currents, explain types, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா நமக்கு எக்ஸாம் ஒரு क्वेश्चन வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 பயோஸ்பியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 208 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பயோஸ்பியர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் அன் எக்கோ சிஸ்டம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த வேரியஸ் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் producers are also called autotrophs, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish between the following கொடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் producers and decomposers, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் tropical vegetation and desert vegetation, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer the following in a paragraph கொடுத்திருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் த அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் எர்த், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 218 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் பிளாக் டெத், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் பாப்புலேஷன் growth, சென்சஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இந்த மூணுலேருந்து ஒன்று நிச்சயமாக ஒன்று கேட்டுறாங்க. ஸோ இந்த மூணையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாப்புலேஷன் growth has to be brought under control, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் growth has been set to protect the planet, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish the following கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 மேப்பிங் ஸ்கில்ஸ், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ மேப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ மேப், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் ரிமோட் சென்சிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேட்டலைட் இமேஜரிஸ் ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் ஏ ஜியோகிராஃபர், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குளோப் அண்ட் மேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் GIS அண்ட் GPS, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் டைரக்ஷன்ஸ் வித் ரெலவென்ட் டயக்ராம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மேஜர் யூஸ் ஆஃப் GPS, எக்ஸ்பிளைன் அபவுட் எனி1, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 8 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ், இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 235 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 2 ஆன்சர் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who are the communities first responders to disaster, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் though Japan has the densest seismic network, Indonesia has the most number of earthquakes, why, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஷுட் யூ டூ ஆஃப்டர் ஏ சுனாமி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 3 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சுனாமி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு யூ டூ இஃப் யூ ஆர் இன்டோர்ஸ் டூரிங் அன் எர்த்குவேக், இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் 3 sentences about what to do during fire, இதுவும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 244 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த 3 கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3ஐயும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பிரஷர் குரூப்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல தேர்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டூ பார்ட்டி சிஸ்டம் அண்ட் த மல்டி பார்ட்டி சிஸ்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் எ பிரஷர் குரூப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 264 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹியூமன் ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன்ட் பை த UNO. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் போக்சோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் UDHR. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை லேபர் லா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 270 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த 2 கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் நோட் ஆன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் தி ஃபெடரல் கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 278 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கிவ் ஷார்ட் நோட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் தி டாக்ஸஸ் லெவிட் பை தி வில்லேஜ் பஞ்சாயத். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி சாலரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 1994. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வில்லேஜ் பஞ்சாயத். Fourth question, which are the voluntary functions of the local governments? Fifth question, name the urban local governments. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஷார்ட் கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் describe the major problems and challenges faced by the local self governments. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க.
யூனிட் 6 ரோட் சேஃப்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 282 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் வியரிங் ஹெல்மெட் வைல் டிரைவிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின் விச் கலர் இன் த சிக்னல் மீன்ஸ் ஸ்டாப். ஃபோர்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4லேருந்து ஒன்று மாற்றி மாற்றி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 2 ஆன்சர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 292 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் why human resources is considered as the foremost resource of any country. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் பிபி ஹெச்டிஐ. சிக்ஸ்த் கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் என்என்பி பிசிஐ. இந்த 2 கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் சோலார் பவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் இன் டீடைல் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன். இந்த 4 கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 298 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கானமி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கானமி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெரிட்டரி செக்டார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் between the public sector and the private sector. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 306 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was money invented, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் what is ancient money, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what were the items used as barter during olden days, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் what is natural money. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் what is mean by foreign exchange, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபௌட் தி ரோல் ஆஃப் RBI in the country, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல் அபௌட் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 312 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் give 2 examples for each food crop and non food crops, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what are the factors responsible for the changes in cropping area, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் differentiate between small and marginal farmers, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் give a note on the water resources of தமிழ்நாடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்,
அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, what are the problems faced by using groundwater for agriculture? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 மைக்ரேஷன். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 317 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, enlist the reasons for migration. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, what are the major factors responsible for female migrants in India? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, name 4 districts in Tamil Nadu which record low number of immigration. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, what are the factors responsible for the poorer sections and better off sections to migrate? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, state the aims of migration policies. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, discuss the patterns of migration. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.